என்னது ராமேஸ்வரம் பக்கத்தில் இப்படி ஒரு தீவா அப்படின்னு நாம் இன்றைக்கி போயின இடம் தான் குந்துகல் பீச். அங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? அங்கே விவேகானந்தர் மண்டபம் ஒன்று இருக்குது, அண்ட் அங்கே போட்டிங் இருக்குது. அந்த போட்டிங்கில் வந்து பக்கத்தில் இருக்க தீவுக்கெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ட்ரிப் அது. அண்டு நாம் இந்த ட்ரிப்பில் வந்து ஆன் த வே பாம்பன் பாலம் வழியாக போனோம். பாம்பன் பாலம் வழியாக போயிட்டு பாம்பன் பாலத்தில் இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலைன்னா எப்படி? ஸோ பாம்பன் பாலத்துலேயும் இறங்கிட்டு பாம்பன் பாலத்தையும் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ராமேஸ்வரம் கிட்டே இருக்கிற குந்துகல் பீச்சுக்கு நம்ம இன்றைக்கி போயிட்டு அங்கே போட்டிங் போகிறோம். அங்கே ஒரு தீவு இருக்குது, அந்த தீவில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆமாம் மக்களே, கரெக்ட், நீங்கள் நினைக்கிறது சரி தான். இதுதான் பாம்பன் பாலம். ஆமாம் மக்களே, பாருங்கள், பாம்பன் பாலத்தோட வரலாறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாம்பன் பாலம் வந்து கடலுக்கு நடுவில் கட்டப்பட்டது. ராமேஸ்வரத்தையும் பாம்பன் அப்படிங்கிற ஊரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாலம் தான் இந்த பாம்பன் பாலம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கப்பல் நிற்கிதுன்னு பாருங்கள், படகுகள் நிற்கிது. ஸோ இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அலையே இருக்காது இந்த கடலில். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் ராமேஸ்வரத்துக்கான ட்ரெயின் ட்ராக்கு. ஸோ இது வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டினது. இது ரொம்ப பழசாயிடுச்சு அப்படிங்கிறதுனால புதுசாக ஒரு ட்ரெயின் ட்ராக் புதுசாக போட்டுட்ருக்காங்க. அது பார்த்தீங்கனாலே தெரியும். அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ட்ராக் போகுது பாருங்கள், தெரியும். பாம்பன் பாலம் தாண்டி குந்துகல் பீச்சை நோக்கி போயிட்டுருக்கும்போது வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான மயில் ரோட்லேயே நின்றுட்டு இருந்துச்சு. ஃபைனலி நம்ம குந்துகல் பீச்சை ரீச் ஆகிட்டோம். ஸோ இறங்கியாச்சு. இறங்கிட்டு இப்போது சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு கேமராவை எடுத்தேன். சுற்றி பார்க்குறத விட உங்களுக்கு சுற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி வந்து எல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அங்கே மக்கள் நிற்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து டிக்கெட் கொடுக்குறது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து போட்டு வந்து நிற்கும். அங்கே தான் நம்ம ஏறி அந்த தீவுக்கு நம்ம புறப்பட போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ போட் வர்ற இடத்துக்கு நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து பக்கத்தில் தண்ணி நிற்கிது பாருங்கள், அந்த இடத்துல தான் அந்த போட் வந்து நிற்க போகுது. ஸோ அந்த பாலத்தில், அந்த உட்டன் பாலத்தில் வந்து நம்ம நின்றுட்டோம். போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் அப்படியே இங்கேயும் ஒரு சுற்றி அப்படியே ஒரு வீடியோ கவரேஜ். எஸ், போட்டு வந்துட்டுருக்கு அங்கே. எஸ், இப்போது போட்டு வந்துருச்சு, உட்காந்தாச்சு, தீவுக்கு வந்து புறப்பட ரெடி ஆகிட்டோம். பாருங்கள், அவங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக இப்படி ஓரமாக ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், யாருனாலையும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காந்தாச்சு. ஸோ அப்போ தான் கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெயிட்டிங் போட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெயிட்டிங். ஓகே, போட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பின்னாடி தெரியும் பாருங்கள், இது நம்ம கடலில் போய்கிட்டு இருக்கோம். கடலில் தான் போகிறோம். பாருங்கள், பின்னாடி அலையே இல்லை. பார்க்கும்போது ஆறு மாதிரி தெரியும், பட் இது கடல். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது, அட்வென்ச்சரஸாக இருக்குல்ல. அப்படியே தண்ணியெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க, பலன்னு. நாம் ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை ஃபாரினில் ஏதாவது ட்ரிப்பு போயிருக்கோமான்னு எனக்கே ஒரு டவுட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு லொக்கேஷன் செம்மையாக இருந்துச்சு. இது ஏதோ கடலுக்கு நடுவில் ஏதோ நெட்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, மீன் பிடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பறவை கூட வந்து ஏதோ ட்ரை பண்ணிவிட்டு பறந்து போகுது. ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இது வேறு ஆங்கிள்லேருந்து எடுத்திருக்கோம். எப்படி போகுது பாருங்கள், அப்படியே தண்ணியை கிழிச்சிட்டு அப்படி போகுது பாருங்கள். நம்ம இப்போது அந்த தீவுக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்களா, நிலப்பரப்பு தெரியுது பாருங்கள், பச்சை பசேல்னு அங்கிட்ட ஒரு நிலப்பரப்பு தெரியுது. கடலுக்கு அந்த சைடு ஒரு காடு மாதிரி ஒரு அமைப்பு தெரியுது பாருங்கள். நாம் இந்த தீவுக்கிட்ட நெருங்கிட்டோம். தெரியுதுங்களா, தீவுக்கு ரொம்ப கிட்ட தெரியுது இப்போது. எஸ், கடலுக்கு நடுவில் என்னடா பில்லர் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த போட் டிரைவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், இது வந்து பவளப்பாலை இருந்ததுக்கான ஒரு அடையாளம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஃபைனலி நம்ம கரையை ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள், தண்ணி அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது. தண்ணி கடியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். ஃபைனலி நம்ம அந்த தீவை ரீச் ஆகிட்டோம், இறங்கி இப்போ அந்த தீவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என்னங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.